வந்தால் அமைதியாக இருந்து அதை தணிக்க வேண்டும். ஒரு அழகான சன்னி டேல எல்லாரும் பீச்ல ஜாலியா விளையாண்டு இருந்தாங்க. ஒரு மண்ணு வீடு கட்டிட்டு இருந்தான். அவன் அந்த வீட்டை கட்டி முடிச்சு ரொம்ப சந்தோஷமா அந்த வீட்டை பார்த்துட்டு இருந்தான். அப்போ அங்க வந்து இன்னொரு பையன் தெரியாம அந்த வீட்டு மேல வந்து காலை வச்சு அந்த வீடை இடிச்சிட்டான். கோவம் வந்தோடனே அந்த பையனுக்கு உடனே அவங்க மிஸ் தான் ஞாபகம் வந்தாங்க. அவங்க மிஸ் கோவம் வரும்போதெல்லாம் நீ அமைதியா இருக்கணும், அப்புறமா தான் நீ செயல்படணும் அப்படின்னு சொன்னாங்க. இதை யோசிச்சுட்டு அந்த பையன் சோகமா அப்படியே உட்காந்துட்டான். அப்புறமா அந்த பையன் வந்து சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து இன்னொரு வீடு கட்டலாம் அப்படின்னு சொன்னான். அப்புறமா அவங்க 2 பேரும் கட்டின வீடு அதுக்கு முன்னாடி கட்டினதை விட சூப்பரா வந்துருச்சு. 2 பேரும் ஹாப்பியா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ஔவையார் பாட்டி சொன்ன மாதிரி 6வது சினம். கோவம் வந்தா கொஞ்ச நேரம் கம்முன்னு இருப்போம்.